மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரிக்கு சுற்றுலா செல்வோர் டீத்தூள், ஊட்டி வர்க்கி, சாக்லேட் போன்ற பொருட்களோடு சேர்த்து நீலகிரி தைலத்தையும் வாங்கி வருவது வழக்கம். கற்பூர மரத்தின் இலை மற்றும் பட்டைகளை கொண்டு தயாரிக்கப்படும் தைலம் நீலகிரி தைலம் என்று அழைக்கப்படுகிறது. தைல உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் மரங்கள் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் நீலகிரிக்கு கொண்டு வரப்பட்டவை. தலைவலி, மூக்கடைப்பு, ஜலதோஷம், சளி, உடல்வலி போன்ற பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கும் நிவாரணியாக உள்ளது நீலகிரி தைலம். இதனால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பயன்படுத்தும் பொருளாகவே நீலகிரி தைலம் உள்ளது. பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்ட நீலகிரி தைலத்தை தயாரிக்கும் முறை மிகவும் சுவாரஸ்யமானது. கற்பூர மரங்களில் இருந்து சேகரிக்கப்படும் இலைகளும் பட்டைகளும் தைல உற்பத்தி குடில்களுக்கு கொண்டு வரப்படுகிறது. கற்பூர மரத்தின் இலைகள் பாய்லருக்குள் கொட்டப்பட்டு அதனுடன் தண்ணீர் சேர்க்கப்படுகிறது. அதன் பிறகு நெருப்பு மூட்டி பாய்லரில் தேவையான வெப்பநிலை வரும் வரை சூடுபடுத்தப்படுகிறது. அப்போது பாய்லரின் மேற்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள குழாய் வழியாக செல்லும் நீராவி மற்றொரு பாத்திரத்திற்கு வந்து சேர்கிறது. குளிர்விக்கப்பட்ட பிறகு அதில் இருக்கும் நீரின் மேற்பகுதியில் மிதக்கும் திரவம் தனியாக பிரித்தெடுக்கப்படுகிறது. இதுவே பொதுமக்களாலும் சுற்றுலா பயணிகளாலும் அதிகம் விரும்பி வாங்கப்படும் நீலகிரி தைலம். இவ்வாறு உருவாக்கப்படும் நீலகிரி தைலம் உள்ளூரிலும் வெளி மாநிலங்களிலும் உள்ள கடைகளில் விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. மூலப்பொருட்களின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் நீலகிரியில் தைல உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, வியாபாரிகள் சிலர் நீலகிரி தைலம் என்ற பெயரில் போலியான தைலங்களை விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் பொதுமக்களிடையே நீலகிரி தைலத்திற்கான மதிப்பு மெல்ல மெல்ல குறைந்து வருகிறது. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு நீலகிரியில் 100க்கும் மேற்பட்ட தைல உற்பத்தி குடில்கள் இருந்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை 70ஆக குறைந்துள்ளது. உற்பத்தியாளர்களும் தொழிலாளர்களும் வேறு தொழிலுக்கு மாறி வருவதால் தைல உற்பத்தி அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மழை காலங்களில் நீலகிரி தைலம் தயாரிப்புக்கு தேவையான மூலப்பொருட்கள் கிடைப்பதில்லை என கூறுகின்றனர் தைல உற்பத்தியாளர்கள். அழிந்து வரும் தைல உற்பத்தி தொழிலை பாதுகாக்க நீலகிரி தைலத்திற்கு புவிசார் குறியீடு வழங்க வேண்டும் என்பதே தைல உற்பத்தியாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. வெளிநாட்டிலிருந்தும் நீலகிரி தைலத்தை இறக்குமதி செய்யப்பட்டு தரமில்லாத இங்கே விற்கிறதுனால இங்கே உற்பத்தி செய்யப்படக்கூடிய தரமான ஒரு தைலத்துக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கிறதில்ல. அதுவும் குறித்தும் அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அதுபோல் இப்போ ஊட்டி வரிக்கை என்று சொல்லக்கூடிய நீலகிரியில் தயார் பண்ணக்கூடிய ஊட்டி வரிக்கை உலக பிரசித்தி பெற்றது. அந்த ஊட்டி வரிக்கைக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்குது. அதே மாதிரி இந்த நீலகிரியில் தயார் படக்கூடிய அந்த நீலகிரி தைலத்துக்கும் ஒரு புவிசார் குறியீடு கிடைச்சாக்க ரொம்ப உற்பத்தி செய்யப்படக்கூடிய அனைவருக்கும் அந்த தொழிலாளர்கள் எல்லாத்துக்குமே மிகவும் பயனுள்ளதாகவும் மிகவும் சிறப்பாகவும் இருக்கும். அதுக்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கணுன்றது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்குது. பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்த நீலகிரி தைல உற்பத்தியை பாதுகாக்க மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மாலை முரசு செய்திகளுக்காக நீலகிரியிலிருந்து செய்தியாளர் ராகவனுடன் சந்துரு.